முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வைப்பா. அம்மா இப்பவும் சொல்லறேன், நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறேன்னா யாரு எப்ப குடுக்கறது? பொண்ணுகிட்ட இப்போதைக்கு குடுக்க முடியல. ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு குடுப்பா. நீ வாங்கிட்டு போ பாலகா, அவசரப்படாத. எத்தனை நாள்? 3ஆம் தேதியில இருந்தா? ஆமா பாலகா, 3ஆம் தேதி வீடு. ரொம்ப நாள் ஆச்சு. விடு, நீ ஈஸியா சொல்ற. வீட்டுல உட்காந்து விடு, நான் போய் பேச்சு போறேன். சொல்ல பதில. என் பொண்ணுக்கு ஆத்தா நான் குடுத்துட்டேன். என் பொண்ணு கையெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் குடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துக்க பாலகா. வேற ஒண்ணும் கிடையாது, லோனுக்காரன். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. லோனுக்காரன் லோனு மகன் வந்தா முன்னாடிதான் சாமி துளுவரை போட்டா தண்ணியை ஊத்துனாதான் ஆத்தா இறங்கு. சொன்ன இப்ப லோன் கேட்டு வந்தாவே ஆத்தா வந்துருது. நம்மகிட்ட லோன், இப்ப நம்ம ஒருத்தர் லோனு கொடுத்தா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, ஆத்தாவா மாறிதான் பதில் சொல்லுவாங்க. நாளைக்கு வாங்கிக்க, நாளைக்கு வாங்கிக்கன்னு. இப்ப ஆத்தா என்னைக்குத்தான் அந்த ஆத்தா குடுக்கு, என்னைக்கு வாங்குவான்னு தெரியலையே. எப்படி இப்படி ஒரு யோசனை அந்த அம்மாவுக்கு டக்குன்னு வந்துச்சுன்னு தெரியல. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். போராடி பார்த்துச்சு, அதோட ஆத்தா டைரக்டா இறங்கிடுச்சு. அதனால அவனு இந்த லோனு வாங்க முடியாது, ஆத்தாவும் இந்த லோன் கொடுக்குமா என்னன்னு தெரியல. எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க? அப்படியே டக்குன்னு ஆத்தாவே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்க. லோனு தானே, நீ நாளைக்கு வாங்கி ஆத்தா சொல்றாள், நீ போடா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு. நான் சொன்ன கேள்வியதான் அங்க வாக்கு மூலமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாலகா. அது இப்ப இல்ல, இந்த செம்மத்துக்கு லோன் வாங்க முடியாது. அவங்க இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. என்னடா சாமி பாத்தீங்க? மனுஷன் அப்படியே படுக்க வச்ச மாதிரி ஒரு சாமி, அத எப்படி கும்பிடாங்க பாரு, எங்க கும்பிடாங்க பாரு. இத என்னன்னு சொல்லி கும்பிடுவாங்க, என்னன்னு வேண்டுவாங்க, இந்த சாமிக்கு பேரு என்னதான் வைப்பாங்க. அதாவது நீங்களும் இது ஒரு சாமி, நீங்களும் குழந்தை வரம் இல்ல, குழந்தை பிறக்கல இல்ல, ஆண்மை இல்ல, இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க இந்த சாமியை கும்பிடுங்க. இது என்னன்னு இந்த சாமிய சாமி பேர்லாம் வைப்பாங்க. ஏன்னா அப்படியே இது எப்படி அரசாங்கமும் ஏத்துக்கிறதுன்னு தெரியலையா. ஒரு மனுஷனுடைய உறுப்பு அப்படியே ஒரு படுக்க வச்சு அத சாமியா இன்னும் கும்பிடுறாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எதை தொட்டு கும்பிடுவாங்கன்னு தெரியல. அடுத்து பாரு, பூ கட்டுறதுக்கு ஒண்ணு ஆள் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதுக்கு மிஷின் வந்துச்சுதான். ஆமா, பூரத்தை மனுஷங்க எப்படி பிடிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதுக்கு மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. இவ்வாறு எல்லாத்துக்கும் மிஷின் தான். இனிமே மனுஷங்க வேலையே பார்க்க வேண்டியது இல்ல. மனுஷங்கள் இனிமே சாப்பிடுறது தூங்குறது அதோட சரி, எந்த வேலைகள எல்லா வேலைக்கும் மிஷின் வந்துச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஒன்லி ஆப்ரேட் மட்டும் பண்ணா சரி. அது ஒண்ணுதான்டா பின்னிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதாக்கி இப்ப மாலை கட்டுறதுக்கு, ரோஜா பூ கட்டுறதுக்கு, மல்லிகை பூ கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷினு. சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. அதனால நீங்க உங்களுக்கு யாருக்கு வேலை கிடையாது, எல்லாத்தையும் மிஷின் தான். எல்லாரும் வீட்லயே இருக்கு. ஆண்கள் எருதுகட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் பாத்துருக்கீங்க, பெண்கள் ஜல்லிக்கட்டு எருதுகட்டு பாத்துருக்கீங்களா? இங்க கண்டுபிடி விட்டுருக்காங்கப்பா, மாட்டை விடாம. அதுவும் கயத்தை கட்டி வச்சிருக்காங்க. இது வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா ஊர்லயுமே தீபாவளி இந்த மாதிரி இதெல்லாம் டயத்துல மாட்டுக்கு எருதுகட்டு, ஆண்களுக்கு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் மடக்க வைப்பாங்க. பெண்களும் ஆண்களும் சமம், 2 பேரும் ஒரே இதான் சொல்லி அவங்களுக்கு ஒரு எருதுகட்டு வச்சிட்டாங்க. சூப்பர். அதெல்லாம் என்ன கண்டுபிடி விட்டுருக்காங்க. காலம் மாட விட்டு இருந்தா அவ்வளவுதான், அலக்கா தூக்கி அந்த ஆளத்துல போட்டிருக்கு. ஸோ உங்க ஊர்ல இதே மாதிரி வைங்க. ஏன்னா ஆண்களும் பெண்களும் சமந்தேன். அதனால ஆண்கள் தண்ணி அடிக்கிறாங்க, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரியா போகுது. அதனால நீங்களும் ஜல்லிக்கட்டு எல்லாம் வைங்க. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது.
அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையா இருக்குவாரு. அது அவளுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கண்டுக்குட்டிக்கே ஒரு கட்டு வச்ச மாதிரி வச்சு அந்த கண்டுக்குட்டிக்கு ஒரு சந்தோஷம். யாரு துள்ளி புடிச்சாங்க அதையுமே கண்டுக்குட்டிய. மாடு பார்க்காம இருக்கு போல, ஏன்னா குட்டி அடக்கும் போது ஏன் வந்திருக்குமே. இங்க வாரு. ஏன்டா என்னடா அவன் லவ் பண்ணாலும் போசுமத்துல ஏறிதான், இவன் லவ் பண்ணாலும் போசுமத்துல ஏறிதான். ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? யார் லவ் பண்ணாலும் இத போசுமத்து மேல ஏறிடாங்க. அதாவது லவ் பண்ணா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா ஏன் ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணுங்க. இல்ல போலீஸ் ஸ்டேஷன், ரிஜிஸ்டர் ஆபீஸ் நிறைய இருக்கு, அங்க போய் கூட கல்யாணம் பண்ணுங்க. ஆவுன்னா ஈபிக்காரவங்க மாதிரி போசுமத்துல ஏறிடா, லைன்மேன் மாதிரி. அது தப்பு. சாரி மச்சி. அவன் நீ ஏறி ஏதாவது ஒண்ணு அடிச்சு விழுந்து முடிஞ்சு போச்சா, லவ்வும் போச்சாடா. ஆமா எப்பா. அதாவது வீட்லயுமே நீங்க உங்க பெண்ணோ ஆணோ காதலித்தார்கள் என்று தெரிந்தால் நீங்களே பிடிச்சி கட்டி வச்சிருங்க. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல. இல்லைன்னா லைன்மேன் மாதிரி ஆளுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி ஏறுவாங்க. ஏறினது ஏறினிய பீஸ் போயிருந்தா வரும்போது போட்டு விட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. ஆனா இது தப்புங்க, இப்படிலாம் ஏறக்கூடாது. இன்னும் சின்ன மரமா 50 மரத்துல அங்க போய் ஏறி நின்று விழுந்தா என்ன, குழுவுமே கீழே நிக்குது. வண்டா இவன் கவர்மெண்ட் போலீஸையுமே விடல. இவரு பாரு, இவர் நடிச்சு காட்டுறது. அதாவது இவர் கவர்மெண்ட் போலீஸுமே விடல. என்ன கொடுமை சரவணன். இப்ப இவர் நடித்த நடிப்பை பார்த்துட்டு அவரே இப்போ வேலையை ராஜினாமா எழுதிட்டு போயிடுவாப்புல. அவரை இதை பார்த்துட்டு அவர் நைட்ல தூங்க மாட்டாரு. இல்லைண்ணா எல்லாருமே சைட் மணிக்க இவர் விஜய், இவர் வயசை மட்டும் சொல்ல கேட்டா அப்படியே ஒரு அறுத்துதான் தள்ளி இருப்பாப்புல சினிமா துறையில. பாரு, இதே ஓம் சக்தி, ஓம் சக்தி கோயில்ல சாமி பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு இதே சக்தி கோயில் மாலை விட்டு போறவங்களுக்கு இதே தாய் பாட்டு. இவர் ஆட்டத்தை பாரு. இதெல்லாம் அந்த சாமிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. தெரிஞ்சா இந்த பஸ் கவுந்துறேன். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எத்தனை பஸ் கவுத்தாலுமே பாரு, அது எப்படி இந்த ஆட்டத்துக்கு இத்தனை காசு வருஷம் விரதம் இருந்து சாப்பிடாம பத்தினி இருந்து எப்படி இப்படிலாம் இந்த ஆட்டம் போடுறாங்க? இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியும். கொஞ்சம் கூட இந்த கவலை வருத்த, நம்ம கோயிலுக்கு போறோமே அந்த ஆத்தா காப்பாத்தணும் அம்மா காப்பாத்தலாம் வேண்டிக்கிட்டா போவாங்களே, இதுக்குதான் மாலையே போடுறது. என்ன டான்ஸ் இந்த படத்துல கூட இந்த ஆட்டம் கிடையாது. அப்படி குத்து இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இதை பார்த்துப்படி அந்த டிரைவர் எப்படி ஓட்டுவேன், அவனுக்கு குத்து டான்ஸுக்கு தோணும். அதனால தான் அந்த பசு போய் கவுந்து இது மாதிரி ஆகுது. அதாவது நான் எல்லாரையும் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சில குத்து டான்ஸுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி மாலை போட்டு போனா சாமி பாட்டு போட்டு சாமி பாட்டுக்கு ஆடுங்க, சாமியை நினைச்சுக்கிட்டே போங்க. உமாங்குத்து பாட்டு போட்டீங்கன்னா அப்படித்தான். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். யார் நான் எத்தனையோ ஊர்ல ஆர்கெஸ்ட்ரா பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நீங்க பாத்திருக்கீங்களா? இதுதான் சுதந்திரம். ஆனா இது எவ்வளவு இதா பாரு. இல்ல எனக்கு தான் இது ஒரு வித்தியாசமா தெரியுதா, உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா தெரியுதான்னு தெரியல. அதனால நான் பெண் சமுதாயத்தை எதுவும் பேசணும்னு நினைச்சுக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? அதாவது இந்த எந்த ஊர்லயும் தெரியல, ஆர்கெஸ்ட்ரா நல்லா இருக்கப்பா. மாடி மேலாம் ஏறி பாக்குறாங்க. A to B ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஹிந்தி பீப்புள்.
ஆர்டர் கொடுக்கும் போதும் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில நான் சொல்றேன். அப்பவும் அவன் என்னன்னு கேக்குறான், உங்களுக்கு ஹிந்தி தெரியாதான்னு கேக்குறான். எனக்கு என் தோசையில நெய் வேணான்னு நான் எப்படி ஹிந்தில சொல்லுவேன்? எனக்கு நான் மோஸ்டா கோவப்பட்டு வீடியோ போற ஆளே கிடையாது. எனக்கு தெரியல, நான் டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் போட்டு சரி ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்னு பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன இதுனா, அவங்க தமிழ் கத்துக்காம இங்க வேலைக்கு வரவங்க அவங்க தமிழ் கத்துக்காம உனக்கு ஹிந்தி தெரியாதான்னு அவ்வளவு உரிமையா அவர் கேக்குறாரு. அந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. போதும் உண்மையிலேயே ஆமா, அதே விஷயம் உண்மையான விஷயம் அது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நீ தமிழ்ல பேசினா ஒரு சாப்பாடே கிடையாது, ஹிந்தியில பேசினாதான் ஒரு சாப்பாடு. ஏன்னா இப்போ உள்ள மெட்ராஸ் கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் போனா எல்லா ஹோட்டலுமே எல்லா இடத்துலயுமே ஹிந்திக்காரங்க. ஹிந்தியில வந்து இட்லினா ஹிந்திலேயே சட்னி சாம்பார்னு ஹிந்தியில ஏதாவது சொன்னீங்கன்னாதான் கொண்டாடுறேன். இல்லைன்னா எந்திரிச்சு போச்சு நான் வீட்டுக்கு சாப்பாடு கிடையாதுன்றேன். இவத்தியா ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் இதே எவ்வளோ அழகா போட்டுருக்கா பத்தியா. அதனால இந்த மாதிரி அலங்காரம் டெக்கரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் போடுறாங்க. எங்களால பொறுத்துக்கிச்சுக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பாணிக்கம் சும்மா இருக்கிறேன்னு ஏதாவது கொண்டாடுறது அவ்வளோ அழகா இருக்குவாரு. அருமையான எப்படி இருக்கு பாத்தியா. இப்ப அன்கண்டிஷனலா லவ் பண்றது பசங்களா பொண்ணுங்களா? பசங்க தானா? பொண்ணுங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உண்மையா இருக்காங்க, அந்த பையன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால பசங்க தானா ஒரு உண்மையா இருக்காங்க. ஒரு பையன் வந்து ரொம்ப க்ளோஸா பழகிட்டானா அந்த பொண்ணு வந்து ஏமாத்திட்டு போயிடுறானா, அதனால பசங்க தானா. அப்ப வந்து அந்த எமோஷனல்ல அதிகமா கனெக்ட் ஆக கூடாதுங்கறீங்க? ஆமாங்கண்ணா, ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து பொண்ணுங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு என்னன்னா ஒரு பையன்கிட்ட முடிஞ்ச அளவு காசு அது மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. அப்புறம் அந்த பையன்கிட்ட வந்து இல்லையா இன்னொரு பையனை பார்த்தோன்னா இல்லைன்னா பண்றது காசு இந்த மாதிரி எல்லாம் பாத்தியா. இப்ப அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, ஆண்கள் காதல் தான் முக்கியமானது, ஆண்கள் காதல் தான் ஸ்ட்ராங்கானது. அதனால ஆண்கள் காதல் தான் உண்மையானது சொல்லி எல்லா பெண்களும் ஆண்களை உண்மையாக காதலிக்க வேண்டும், உண்மையாக கைகோர்க்க வேண்டும் என்று சொல்லி பொண்ணு, அதாவது ஆண்களுடைய ஆழத்தை ஒரு பெண்ணே சொல்லிடுச்சு. அதனால பெண்கள் ஆண்களுக்காக தான் முக்கிய உயர்ந்த காதல். ஒண்ணு இல்லைங்க, பொண்ணுங்களே எப்பயும் ஒரு பசங்களை கழட்டி விடணும்னு நினைச்சிட்டாவே ரீசன் தேவையே இல்லை, கழட்டி விட்டு போயிட்டே இருக்கும். பாத்துக்க, கலட்டி விடுறதுக்கு காரணமே தேவையில்லை. சொல்லாம எதுக்குன்னே தெரியாம கழட்டி விட்டுருவாங்க. நீ வரல புலம்பி கிடப்ப எதுக்காக கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண் கலட்டி விடுறதுக்கு காரணம் தேவையில்லை என்று இந்த பொண்ணு சொல்லிச்சு. இந்த வீடியோ பாரு. ஒரு பெண் ஒரு பையனுக்கு காதலனுக்கு ஒரு ஐபோன் கொடுக்குது, சந்தோஷமா எடுத்துக்கிறேன். அவன் வந்து ஒரு சாதா போன் தான் கொடுக்குறேன் அந்த பிள்ளைக்கு, அதையும் பாரு. எந்த வருத்தம் இல்லாம உண்மையான காதல் அந்த பொண்ணு சந்தோஷமா எடுத்துக்கிறது. இதே போலத்தான் நீங்க ஆண்கள் வந்து உங்களுக்கு சாதா போன் கொடுப்பாங்க, கிஃப்ட் கூட கொடுக்காம இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அப்ப ஆண்களுக்கு வந்து நீங்க ஐபோன் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவன் உண்மையான காதல். ஏன்னா ஆப்பிள் கூட வாங்கி தர மாட்டேன், ஆனா நீங்க ஆப்பிள் போன் வாங்கி கொடுங்க, காதல இது பண்ணுங்க. வந்தேன். இப்ப வந்து நான் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகணும். அதுக்கு அவர்கிட்ட நான் பஸ்ஸுக்கு அமௌண்ட் வேணும், எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஓகேவா? போலாமா? டைம் ஆச்சு. பஸ்ஸுக்கு காசு வேணும், காசு இல்ல. காசு இல்லையா? 20 ரூபா வேணும். எதுக்கு இவ்ளோ காசு? இங்க இருக்க கோயம்புத்தூர் போறதுக்கு இவ்வளவு காசு? உனக்கு செலவுக்கு பாத்தீங்களா, அந்த புள்ள வந்து பஸ்ஸுக்கு 20 ரூபா தான் கேட்டுச்சு, அவன் 250 ரூபா கொடுத்துட்டான். அதனால இது வந்து ஒரு கான்செப்டா இருந்தாலுமே காதலி கேட்டா 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் கொடுங்க, இல்லைன்னா அது மாதிரி வீடியோ வைக்க. அதனால அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.